சீக்கிரமா கிளம்பி வாங்க சார். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். ஓகே, நீ தைரியமா இரு. சரி. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன குழந்தை? என் ஃப்ரெண்டோட குழந்தை. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு குழந்தை உங்க ஃப்ரெண்டோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதே குழந்தையா? ஆமா, அதே குழந்தைதான். ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னங்க இது? குழந்தை விஷயமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இப்ப இப்படி சொல்றீங்களே? அம்மா, இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் உடனே கிளம்பணும். பாவம், அங்க ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. நான் தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும். நான் கிளம்புறேன். நானும் வரட்டுமா? இல்ல, நீ அங்க வந்தேன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஓகே? சரி, குழந்தைக்கு எப்படி இருக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன? சரி, ஓகே. அழாதம்மா, ஏதோ கெட்ட நேரம் உன் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு. இது ஒரு திஷ்டி தான் அம்மா. இதெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ணாது. அம்மா, அவன் ரத்தம் சிந்தனும், நீ கண்ணீர் சிந்தனுங்கிறது விதிமா. அதாம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு. தைரியமா இருமா, இனிமே எந்த கருத்தனும் வராதுமா. அழாதம்மா. எப்படி பாட்டி, எப்படி அழாம இருக்க முடியும்? உரிமை கொண்டாட முடியாத என் பிள்ளைய தற்காலிகமா நான் என்கிட்ட வாங்கி வச்சிருந்தேன். அவனுக்குமா இப்படி ஆயிடுச்சு பாட்டி. நான் அவனை வயிற்றுல சுமந்ததை விட இப்ப ரொம்ப பாதுகாப்பா தானே பாட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஆயிப்போச்சு. உன்னையும் மீறி நடந்துருச்சு. அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா. அவன் உயிர் புடைக்கிறதுதான் முக்கியம். அந்த கடவுள் தான் அவனுக்கு வந்த ஆபத்தை நீக்கி மீட்டு தரணுமா. அந்த அஞ்சலி என்ன கெடுதல் பண்ணாலும் அது மனுஷ விரோதம்னு எடுத்துட்டு போலாம், இல்ல திருப்பி பதிலடி கொடுக்கலாம். ஆனா அந்த கடவுளும் என் மேல இப்படி விரோதம் காட்டி என்ன சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? எங்க ஊர் உழைவேன்? இல்ல யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சொல்லுங்க பாட்டி. உங்க பேருக்கு பணம் கட்டிடுறேன். தேங்க்யூ. அப்புறம் ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டியாச்சு. மனவரும் வந்துகிட்டு இருக்கான். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இங்க வந்திருக்கேன். ஆமா டாக்டர், அந்த குழந்தைய ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கா? ஆமா சார், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே. ஆபரேஷன் பண்றவங்களுக்கு என்னமா ஆச்சு? தலையில பலமா அடிபட்டுச்சு சார். ரத்தம் வேற அதிகமா போயிடுச்சு. இங்க கொண்டு வந்து சேர்த்ததுமே டாக்டர் பார்த்துட்டு உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? இன்னும் எதுவும் சொல்லல சார். ஆபரேஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஏன் மாமா, ஏன் என்ன சுத்தி மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இப்படி எல்லாம் நடந்தா நான் எப்படி தாங்குவேன்? இல்ல
சார், இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பாவிய மன்னிச்சிடுங்க. நான் சிவாவை கவனமா பாத்துக்கிறதுல இருந்து தவறிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். ஐயோ கற்பகம், சிவாவுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நீ மட்டும் நடிச்சியா? அதுக்கு நீ மட்டும் என்ன பண்ணுவ? இல்ல இல்ல சார், இல்ல. என்னோட கவனக்குறைவுதான் இதுக்கெல்லாம் காரணம். நான் சிவாவை சரியா பாத்துக்காததுதான் இதுக்கெல்லாம் காரணம். தப்பு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது நீ இல்ல கற்பகம், அந்த விதி அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. என்ன நடந்தது கற்பகம்? என்னாச்சு? ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? கோயில இருந்து வெளியே வந்ததுமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்ற கற்பகம்? ஆமா சார், கோயிலை விட்டு நாங்க வெளியில வந்ததுமே விதி நாங்க வாங்கின பலூன் ரூபத்துல வந்துருச்சு சார். பலூன் சிவா, பலூன் வேணும். நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா சிவா, என் குழந்தைக்கு நானே எமனாயிட்டேன். என் சிவாவுக்கு நானே எமனாயிட்டேன் மாமா. என் குழந்தைக்கு நானே ஒண்ணு இல்லப்பா, நான் சொல்றது கேளு. டென்ஷன் ஆகாது, பொறுமையா இரு. இல்ல மாமா, சிவா பத்மாவை பார்த்தானா பத்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமேடுதான் நான் யோசனை தவிர சிவாவுக்கு இப்படி ஆயிடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா.